ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயிலியம் நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். கடகராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. 2 சர்ப்ப கிரகங்கள் 2, 8 இருக்குது. 2ஆம் இடங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். 8ஆம் இடங்கிறது தேக ஆரோக்கியம், திடீர் அதிர்ஷ்டம், அதுபோல் வம்பு வழக்கு பிரச்சனையை குறிக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். ஸோ இப்போ 2ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டும் முக்கியமான இடம்தான். இந்த இடத்துல சர்ப்ப கிரகங்கள் இருக்குது. இதனால் நிறைய பிரச்சனை இருக்குது. ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 6ஆம் இடம், 3ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடங்கிறது உத்தியோகத்தில் சில பிரச்சனை. கடகராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை, சிக்கல், உத்தியோகத்தில் உயர்வு இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, போனஸ் இல்லை. அதே மாதிரி ராகு பார்க்குற இடமெல்லாம் சர்வநாசம். ஏன்னா ராகு பகவான் ஒரு பாவக்கிரகம். கும்பத்தில் சனி பகவான் வீட்டில் இருந்து பார்க்குறாரு. சனி பகவான் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அதுபோல் சனி பகவானுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ராகு கேதுகள் ராசிக்கு 2, 8ஆம் இடத்துல இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ராசிக்கு வந்துடுவாங்க. ஸோ ராசிக்கு வந்துட்டால் இதை காட்டிலும் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதுக்கு இப்போயே சில காரியங்களை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நலம் பெறுவீர்கள். அதனால் ராகு கேது ஜனன ஜாதகத்தில் சரியில்லாதவர்கள், இப்போதைக்கு ராகு கேது சரியில்லாத நேரத்தில் நீங்கள் சில காரியத்தை பண்ணணும், சில வழிபாடு பரிகாரத்தை பண்ணணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொறுமையாக பாருங்கள். ராகு பயங்கரமாக கெடுப்பார். கொடுக்குறதுலும் கெட்டிக்காரரு. ராகு மாதிரி கொடுப்பாரும் இல்லை, ராகு மாதிரி கெடுப்பாரும் இல்லை. ராகு ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலங்களை கொடுப்பார். இப்போ நீங்கள் கடகராசியில் சில லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இடத்துல இருந்தால் தான் நல்ல பலங்களை கொடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பை சொல்கிறேன். கடகராசி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. நல்ல அமைப்பு தான். இது ஒரு கேந்திரம். ராசிக்கு 3ஆம் இடம் கன்னியில் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 6ஆம் இடம் கன்னியில் இருக்கிறாரு. இது நல்ல அமைப்பு. இப்படி இருக்கிறவங்களுக்கு ராகு கெடுபலங்களே கொடுக்க மாட்டார். உங்களுக்கு ராகு திசை வரப்போகிறது கிடையாது. வயசான காலத்தில் தான் வரும். இருப்பினும் அது வர நேரத்தில் அந்தளவுக்கு கெடுபலங்கள் இருக்காது. ஆயிலிய நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசில் ஒரு 60 வயசுக்கு மேலே வரும். புதன் திசை, சனி திசை, அதுக்கடுத்து குரு திசை, அப்படியே போய் வயசான காலத்தில் தான் வரும். செவ்வாய் திசைக்கு அடுத்து ராகு திசை வரும். சரியா நேர்களே? ஸோ வயதான காலத்தில் ராகு திசை வரும். இருப்பினும் மற்ற திசையில் ராகு புத்தி வரும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி லக்கண ராசிக்கு ராகு 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா அந்தளவுக்கு கெடுப்பலங்களை கொடுக்க மாட்டார். அதுபோல் ராசி லக்கணத்துக்கு ராகு பகவான், கேது பகவான் 2 பேருமே 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. சரி, அவங்களுக்குலாம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் கடகராசி, சிம்மத்தில் சனி பகவான் ராகு இருக்கிறாரு. கடகராசியில் இருக்கிறீங்க. 2ஆம் இடத்துல நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க? ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. இது அழுத்தம் அதிகமாக இருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு, கடகராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு. இவங்களுக்கு என்ன ஆகும்னா வீட்டில் தாய்க்கு இவங்களுக்கு அகமாக போயிடும். சரியா? வீடு சுகமாக இருக்காது, சுகப்பட மாட்டாங்க, வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, வீடோடு சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், 2, 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி சில அமைப்பில் வந்துடும். அது ராகு ராசிக்கும் லக்கணத்துக்குமே ரொம்ப மோசமான இடத்துல உட்காந்துக்குருவார். சரியா? ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 உட்காந்துட்டாருன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். இவங்க தான் ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஏன்னா எல்லாமே தட்டி போகும். ராகு எல்லாத்தையும் தட்டி பறிப்பார், தடையை கொடுப்பாரு, நம்மக்கிட்ட இருக்கிற உறவை பிரிச்சுருவார், நிரந்தரமாக பிரிச்சுருவார். அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமெல்லாம் பிரித்து விட்டுருவார். உயிர் காரகத்துவங்கள் சொல்கிறோம்ல, உறவு முறைகளை நம்மக்கிட்ட பிரிச்சுருவார். அப்பேற்பட்ட ராகு இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுவனுடைய இன்னொரு பாகம் தான் கேது. ராகு கேது 2 பேருமே ஒரே கிரகம் தான், 2ஆக பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ராசிக்கு 2, 8ஆம் இடத்துல ராகு அதில் இருக்கிறதுனால கடகராசிக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்க தான் சேருது. குடும்பத்தில் தடங்கள், பண வரவில் தடங்கள், பழக்க வழக்கத்தில் தடங்கள், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் தடங்கள், இப்படி நிறையா இருக்குது. ராகு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உத்தியோகத்தில் பிரச்சனை. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரிய வீரியம், காரிய தடங்கள், அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, எடுக்கிற காரியத்தில் பிரச்சனை, உள்ளூருக்குள்ளே பிரச்சனை, உள்ளூருக்குள்ளே வேலை பார்த்தா அதில் பிரச்சனை, தூர இடத்துக்கு அனுப்பிவிடுவார். 8ஆம் இடத்துல ராகு இருந்தாரே கடகராசி நேயர்கள் தூர இடத்துல இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், உள்ளூர்லேருந்து சைன் பண்ண முடியாது. இப்படி அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பண பிரச்சனை, குடும்பத்துக்காக கடன் வாங்குற பிரச்சனை. அடுத்து கேது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம், 9ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12, 9, 8ஆம் இடத்தை பார்த்துட்டா என்ன அர்த்தம்? எல்லாத்திலும் பிரச்சனை தான். விரையும் அதிகமாக இருக்கும். சரியா? பணத்தை சம்பாதிக்க முடியாது. எல்லாத்திலும் பிரச்சனை. அப்பா வழியில் பிரச்சனை, அப்பா வழி உறவு முறையில் பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை, கடன், கப்பு, நோய் நொடி, இவ்வளோ தான் இருக்கும். தூர இடத்துலையும் கூட இருக்க முடியாது. 12, 9, 8ஆம் இடத்தை பார்த்தா கூட தூர இடத்துல இருக்க முடியாது. இப்போ எப்படி இருக்கும்? இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி இருக்கும். உள்ளூர்லேயும் வேலை பார்க்க முடியாது, தூர இடத்துல இருக்க முடியாது. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு அங்கிட்டு ஓடுற மாதிரி தான் இப்போதைக்கு ராகுகள் ராசிக்கு இருக்குது. இதுலேருந்து வெளியே வரணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஒரு வழிபாடு பண்ணுங்கள். இது வழிபாடு ப்ளஸ் பரிகாரம், ஒரு தாந்திரிய பரிகார பூஜை. இதை வீட்டிலேயே நீங்கள் பண்ணலாம். சரியா நேரில் பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க.
இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். ராகு கேதுகள் தாக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா அடுத்த ராகு கேது பயிற்சிக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்துக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வீட்டிலே பண்ணலாம். நீங்கள் வீட்டில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, புத்து மண் எடுத்துகிட்டு வரணும். புத்து மண் எங்கே இருக்கும்னா சில கோயிலில் இருக்கும், சில கோயிலே புத்து இருக்கும். அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா கரையான் புத்து மண்ணே எடுத்துகிட்டு வரலாம். சரியா? கரையான் புத்து மண் அல்லது புத்து மண் இதை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும். ஒன்பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ வந்து இந்த மண்ணை என்னைக்கு சார் எடுக்கணும் அப்படி பார்த்தோம்னா, மதிய நேரம் எடுக்கக்கூடாது. 12 to 2 எடுக்கக்கூடாது. காலையில் ஒரு 8-9 மணிக்கு எடுக்கலாம். இல்லைனா சாயந்தரம் 4 to 5 மணிக்குள்ளே எடுக்கலாம். என்றைக்கு சார் எடுக்கணும்? வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த கிழமையில் எடுக்கலாம். இல்லைனா ராகுவின் நட்சத்திரம் வர அன்றைக்கி எடுக்கலாம். சுவாதி, திருவாதிரை, சதய நட்சத்திரம் வர அன்றைக்கி எடுக்கலாம். நட்சத்திரம் சில பேருக்கு தெரியாது, அதனால் கிழமையே உங்களுக்கு கரெக்டாக வரும். செவ்வாய், ஞாயிறு, வெள்ளிக்கிழமை போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ராகு வேலையில் இந்த பூஜை பண்ணலாம். இல்லைனா செவ்வாய்க்கிழமை ராகு வேலை, இல்லைனா வெள்ளிக்கிழமை ராகு வேலை. வெள்ளிக்கிழமை தான் எல்லாத்துக்கும் உச்சேத்தமாக இருக்கும். ஏன்னா காலையில் வரும். வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12. ஆண்கள் வேலைக்கு போய்ட்டால் வீட்டில் பெண்களே செய்யலாம். ஆண்கள் தான் செய்யணும் அவசியம் கிடையாது, பெண்கள் செய்யலாம். வீட்டில் இருக்க வயதானவர்கள், தாய்மார்கள் யார் வேணாலும் செய்யலாம். ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாம்பு புத்தில் பார்த்து எடுத்துகிட்டு வரணும். ஆக்சுவலாக கரையாக தான் புத்து கட்டியிருக்கோம், பார்த்து எடுத்துகிட்டு வரணும். சில கோயிலெலாம் புத்து மண் இருக்குது. சங்கரன் கோயிலெலாம் புத்து மண் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் புத்துமண் இருக்குது. சில நாகத்தம்மன் கோயிலும் சில இடத்துல புத்துமண் இருக்கும். சென்னையில் சில இடத்துல கிராமத்துலலாம் புத்துமண்ணோட ஒட்டி அம்மன் கோயில் இருக்கும். அதை போய் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் கோயிலை எடுக்க விட மாட்டாங்க. அப்படி எடுக்க முடியாதவர்கள் புத்துமண் எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் மரத்துக்கடியில் ஒதுக்குப்புறமான இடத்துல புத்து இருக்கும். கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். சரியா? வெளிச்சமான இடத்துல போய் ஒரு குச்சியை வச்சு பார்த்து எடுக்கணும். டக்குன்னு கையை வச்சிடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுக்கணும். நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு இல்லைன்னா ஒரு பந்து அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு கிரிக்கெட் பந்து அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு வசதியாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 அதை வச்சு என்ன பண்ணணும்னா ஒரு நெல்லிக்காய் எடுத்துருங்க. எடுத்து பன்னீரில் அதை மிக்ஸ் பண்ணணும். ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா கண்ணாடி பவுல் அதில் போடணும். கண்ணாடி பவுலுங்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கண்ணாடிங்கிறது வந்து சுக்கிரன், இந்த மண்ணுங்கிறது செவ்வாய் தான் பூமிக்காரகன். பூமியிலேருந்து தான் மண் வருது. அதனால் பிருகுமங்கல யோகம் உண்டாகும். அந்த கண்ணாடி பவுலில் வந்து அந்த கரையான் மண்ணை போட்டுடணும். சரியா? அந்த புத்து மண்ணை போட்டுடணும். புத்து மண்ணை போட்டு மஞ்சள், சந்தனம் போடுங்க. கொஞ்சம் பன்னீர் ஊற்றுங்க. நல்லா பிசைங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மண் நைஸாக தான் இருக்கும். சரியா? கரையான் புத்து மண் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். அப்படியே கையாலே மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மஞ்சள் கலரில் வந்துடும். அதை அப்படியே பிள்ளையார் பிடிங்க. சரியா? ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பிடிச்சிருங்க. மிச்ச மண்ணை வந்து எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. சரியா? மிச்ச மண்ணையும் மஞ்சள், சந்தனம், பன்னீர் தெளித்து நல்லா பிசைஞ்சு உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பிள்ளையார் பிடிச்சிருக்கீங்கல்ல, அதை வந்து அரச இலையில் வைக்கணும். அரச இலை இல்லை சார் அப்படின்னா வெத்தலையில் வச்சுக்கலாம். வெத்தலையில் வச்சுட்டு அது குங்குமம் வைக்கணும். பூக்கள் போடலாம், இதழ்கள் போடலாம். இதழ்கள், நறுமண பூக்கள் இதழ்கள் போட்டு அதை வந்து பூஜிக்கலாம். அதுபோக வீட்டில் உங்களுக்கு உண்டான படங்களை வச்சுக்கலாம். விநாயகர் படம் வச்சுக்கலாம். கடகராசிக்கு உண்டான வித்யா கணபதி, அடுத்து வந்து தேவி கருமாரியம்மன் படம், அடுத்து வந்து மகாலட்சுமி, சரஸ்வதி படம், அம்மன் படங்கள்லாம் வச்சுக்கலாம். 30 தேவியல் படத்தை வச்சுக்கலாம். மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த புத்து மண்ணுங்கிறதே வந்து அம்மனோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. கருமாரி அம்மன் தான் அந்த புத்து மண்ணாக இருக்கா. சரியா? என்ன புத்தில் இருக்கும் பாம்பு அது சத்தியமாக நீ நம்பு, சக்தியின் வடிவம் பாம்பு அது நித்தமும் நீ வேண்டு. அது மாதிரி சத்தியபூர்வமாக அந்த புத்துக்குள்ளே இருக்கிற பாம்பு தான் வந்து சக்தி ரூபமாக இருக்குது. அதனால் அன்னை ஆதிபராசக்தி தான் புத்து மண்ணாகவே இருக்கிறா. அதனால் நீங்கள் என்ன, தேவி கருமாரியம்மன் படத்தை வைக்கணும். ஆக்ரோஷமான படத்தெல்லாம் வைக்கக்கூடாது. காளியம்மன் படம், துர்க்கையம்மன் படம்லாம் வைக்கக்கூடாது. தேவி கருமாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், இது மாதிரி அம்மன் படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணலாம். மகாலட்சுமியும் இருக்கணும், சரஸ்வதியும் இருக்கணும். ஏன்னா மகாலட்சுமி தான் ஐஸ்வர்யத்தை கொடுப்பா, சரஸ்வதி வந்து மந்திரத்தை கொடுப்பா. நீங்கள் மந்திரம் சொல்லணும், விநாயகர் மந்திரம் சொல்லணும். ஏன்னா விநாயகர் தான் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா விநாயகர் தான் நம்ம பிடிக்கிறோம். சரியா? விநாயகரை பிடிச்சி தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம். ஸோ விநாயகர் மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஓம் விக்னேஸ்வரா போற்றி, அல்லல் போம் மண்வெளி போம், மண்ணு வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமித மரணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கை தொழில் கால். விக்னேஸ்வரா போற்றி, கணநாதா போற்றி, கணபதி காயத்திரி போற்றி, முக்கள் முதலை போற்றி, மூலப்பொருளை போற்றி, வேலை முகத்தவனை போற்றி, வேலவனுக்கு முத்தவனை போற்றி, சித்திபத்தி வினையா போற்றி, சர்வசித்தி வினையா போற்றி, வினைதற்கு விக்கிஷபவனை போற்றி, சர்ப்ப விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லணும். சர்ப்பக விநாயகா போற்றின்னு சொல்லணும். ஏன்னா விநாயகருக்கு 2 பக்கமே ராகுகதிகள் இருப்பாங்க. ஸோ விநாயகர் பெருமான் எந்த அளவுக்கு நம்ம மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் உரி ஏறும். ஏன்னா ஏற்கனவே விநாயகரை பிடிச்சி தான் நம்ம வந்து பூஜிக்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து சக்தி மந்திரம் சொல்லணும். சக்தி மந்திரம் நிறையா இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். ஓம் சக்தி ஆதிபரா சக்தி,
சரியா? ஜெய ஜெய காளி, துர்கா காளி சொல்லலாம். ஓம் ஆதிபராசக்தியை போற்றி, தேவி கருமாரியம்மனை போற்றி, சந்தன மாரியை போற்றி, முத்து மாரியம்மனை போற்றி, இருக்கங்குடி மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, தாயமங்கலத்து மாரியம்மனை போற்றி, வெகுழுந்தாமனை போற்றி, வண்டியூர் தப்பக்குளத்து மாரியம்மனை போற்றி, பச்சைமடத்து மாரியம்மனை போற்றி, செல்லத்தம்மனை போற்றி. உங்கள் ஊரில் உள்ள அம்மன் பேர்லாம் சொல்லுங்கள். கண்ணுடைய நாயை போற்றி, கண்ணாத்தாலை போற்றி, காளிகாம்பாலை போற்றி, கற்பகாம்பாலை போற்றி. உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் பேரெல்லாம் சொல்லுங்கள். அதுபோக இந்த நேரம் கடகராசினியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற அம்மன் இருந்துச்சுன்னா அது டெக்ஸ்டில் போடுங்க. அந்த தாய் நாமத்தை சொல்லி போற்றின்னு சொல்லுங்கள். ஒரு தெய்வத்தை நினைக்கிறத காட்டிலும் அதை எழுதுறது ரொம்ப முக்கியம். எழுத்தறிவித்தவன் இறைவன், எழுத்து அறிவித்தவன் இறைவன். இறைவன் வந்து எழுத்து ரூபத்தில் தான் இருக்கிறாரு. அதனால தான் எல்லோரும் பிள்ளையார் சொல்லி போட்டு காரியத்தை ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து நேரம் உங்கள் ஊரில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். சரஸ்வதி நாமத்தை சொல்லுங்கள். சரஸ்வதி நாமங்கிறதே நீங்கள் மந்திரம் சொல்கிறது தான் சரஸ்வதி. நீங்கள் எவ்வளோ மந்திரம் சொன்னாலுமே அத்தனை மந்திரத்திலும் சரஸ்வதி தான் இருக்கா. ஏன்னா நாவுக்கரசி சரஸ்வதி. ஸோ நம்ம மனதால் நினச்சி நாக்கால் சொல்கிறத, நாவால் சொல்கிறத சரஸ்வதி அங்கே வந்து நிற்பா. மகாலட்சுமி மந்திரம் நமஸ்தே செல்வ ரூபிணியே, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திரபதுமே சதா. இது சமஸ்கிருதத்தில் இருக்கும். இந்த மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட கேளுங்கன்னு அனுப்பிவிடுவேன். இந்த மகாலட்சுமி மந்திரம், அதுபோக சுபலட்சுமி மந்திரம், சுபலட்சுமி, வித்யா கணபதி, இதெல்லாம் வந்து கடகராசிக்கு உண்டான லட்சுமி, விநாயகர் கடகராசிக்குன்னு வித்யா கணபதி தான் வழிபாடு பண்ணணும். அதுமாதிரி கடகராசிக்குன்னு சுபலட்சுமி தான் வழிபாடு பண்ணணும். இந்த ஃபோட்டோ வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. இமேஜ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. 8807457629 கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். எப்போயோ வச்சு நீங்கள் அதை இது பண்ணலாம். அதுபோல் கடகராசிக்கு இப்போ சுக்கிர திசை நடக்கும். அந்த சுக்கிர திசை நடக்கிறவங்களாம் இந்த விநாயகர் படத்தையும் அந்த சுபலட்சுமி படத்தையும் கும்பிட்டிங்கன்னா 20 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம். சரியா? அதுபோல் சுக்கிர திசையில் ராகுபுத்தி நடக்கும். ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சுக்கிர திசை ராகுபுத்தி நடக்கிறவங்களாம் ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அவங்களாம் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. சுக்கிர திசையில் ராகுபுத்தி, அதுக்கு முன்னாடி கேது திசையில் ராகுபுத்தி, புதன் திசையில் ராகுபுத்தி, அதுக்கு சூரிய திசையில் ராகுபுத்தி, சந்திர திசையில் ராகுபுத்தி, செவ்வாய் திசையில் ராகுபுத்தி, இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களாம் இந்த வழிபாடை சிறப்பாக பண்ணலாம். இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ராகுகேதுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகுகேதுகள் எப்படி இருந்தாலுமே எல்லாமே சரிப்படுத்தப்படும். ரைட்டு சார், மந்திரத்தெல்லாம் சொல்கிறீங்க, நெய்வேத்தியம் பண்ணணும்ல, பால் தான் வைக்கணும். சரியா? ஏன்னா ஏற்கனவே புத்து மண்ணை எடுத்தால் நம்ம வந்து பூஜிக்கிறோம். கண்டிப்பாக பாலை காய்ச்சி ஆற வச்சுருங்க. நாட்டு சக்கரை வச்சுருங்க போதும். பால், நாட்டு சக்கரை நீங்கள் வந்து படையில் வச்சுருங்க. அதுபோக தெய்வத்துக்கெல்லாம் பூச்சி விடுங்க, மந்திரம் சொல்லுங்கள். கெண்டியில் தண்ணி வைங்க, அது ரொம்ப முக்கியம். கெண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தீர்த்த வச்சு தான் எப்போயுமே ஒரு பூஜை பண்ணணும். பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வீட்டில் செய்கிற பூஜை புனஸ்காரத்தை கரெக்டாக பின்னிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துரும். நம்மக்கிட்ட தான் தெய்வம் இருக்குது. நம்ம செய்கிற செயல்பாட்டில் தான் தெய்வம் இருக்குது. நம்ம அணுகிற விதத்தில் தான் தெய்வம் இருக்குது. நம்ம சொல்கிற மந்திரத்தில் தான் தெய்வம் இருக்குது. தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. அதனால தான் கோயில் எப்போயுமே மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. யாகசாலை மந்திரம், அந்த மந்திரம், கும்பாபிஷேகத்துக்கு மந்திரம், அப்பப்போ மந்திரம் சொல்லி சாமிக்கு உரு ஏற்றிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் உரு ஏற்றணும். சரியா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், ஆனால் எனக்கு பணம் வரணும், லட்சக்கணக்காக ஆகணும், நான் பெரிய வீடு கட்டணும், கார் பங்களா வாங்கணும், அதெல்லாம் நடக்காது. சொல்லணும், தெய்வத்தை வளைஞ்சு குனிஞ்சு கும்பிடணும், மந்திரத்தை சொல்லணும், மெனக்கிடணும். நல்லா படிக்கிற மாணவன் தான் நல்ல மார்க் எடுப்பான். அதுபோது தான் இறைவனை வழிபாடு பண்ணணும். அதுக்கும் ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். எல்லாரும் கோயில் குளத்துக்குலாம் போக மாட்டானுங்க. ராசி லக்கணத்தோடு குரு சம்மந்தப்பட்டிருக்கணும். குரு வந்து அந்த ராசி லக்கணம் பஞ்சமாதிபதிகள் சாரம் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக தெய்வத்தை விட்டு வரமாட்டான். தெய்வத்தை சுற்றி தான் புத்தியும் இருக்கும், மனமும் இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்த விஷயத்துக்கு வந்துடுவான். ஸோ கெண்டியில் தண்ணியை ஊற்றுங்க. அதில் என்ன சார் போடணும் அப்படின்னா அருகம்புல் வேப்பலை போடணும். அவ்வளோதான். அருகம்புல் வேப்பலை போட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுபோக வந்து விபூதி போடலாம், சந்தனம் குங்குமம் போட்டு அதுக்கு நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள். பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம், இல்லைன்னா பன்னீரும் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா அந்த 30 தேவியில் வருவாங்க. வேப்பிலையில் சக்தி இருக்கா, அருகம்புல்ல விநாயகர் இருக்கிறாரு, பன்னீரில் வந்து மகாலட்சுமி இருக்கா, நீங்கள் சொல்கிற மந்திரத்தில் சரஸ்வதி வந்துடுவா. ஸோ 30 தேவியில் விநாயகர் வந்துடுவாங்க. முடிஞ்சு போச்சு. 30 தேவியில் வந்துட்டாங்கன்னா மும்மூர்த்திகளும் வந்துடுவாங்க. விநாயகர் இருக்கிற இடத்துல எல்லா தெய்வங்களும் வந்துடும். ஏன்னா விநாயகர் தான் முதற் கடவுள், மூத்த கடவுள். ஓகே நேயர்களே, ரொம்பையும் விளக்கமாலாம் சொல்ல முடியாது. ஓரளவு நான் சுருக்கமாக தான் சொல்லுவேன். அதுக்குள்ளே பொருள் 1000 ஒளிஞ்சிருக்கும். கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா கேள்வி கேட்கக்கூடாது. அவர் சொல்லதை கேட்டுக்கணும். சரியா? நமக்கு 1000 சந்தேகங்கள் இருக்கும். சந்தேகம் வந்து இல்லாத மனசு யாரும் கிடையாது. பட் சில இதை செயல்படுத்திக்கிட்டே சந்தேகத்தை வந்து தெளிவுபடுத்திக்கணும். எதுவுமே நான் செய்ய மாட்டேன், சந்தேகத்தை மட்டும் தான் கேட்பேன்னு நம்ம இது பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. ரைட்டு. இப்போ வந்து பூஜையை முடிங்க, வேண்டுங்க, உங்கள் வேண்டுதலை வைங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதலை வைங்க. குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உடல் பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, இடப்பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் வைங்க, கோரிக்கை வைங்க, நிறைவேற்றப்படும். பூஜையை முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி சாயந்தரம் அந்த பிள்ளையார் எடுத்துருங்க. மிச்சம் மண் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பூஜையில் வச்சுக்கணும். அந்த மிச்சம் மண்ணை அப்படியே பூஜை அறையிலே வச்சுருங்க. விநாயகர் பிடிச்ச மண்ணை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா சேஃப்டி லாக்கர், பீரோ, வீட்டில் இந்த இடத்துல வைக்கலாம்.
பூஜை அறையில் வைக்க வேண்டாம். அதை தனியாக அப்புறப்படுத்தி வச்சிடணும். அந்த அரச இலை இல்லைன்னா வெற்றிலையில் வச்ச விநாயகர் எது இருக்கோ அதை அதுக்கு இலைக்கு மேலே தான் வைக்கணும். அதை வந்து எதுலேயும் தனியாக வைக்கக்கூடாது. வெற்றி இலையில் வைக்கலாம், இல்லைன்னா அரச இலையில் வைக்கலாம். அதை அப்படியே எடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பீரோ, பெட்டி, சேஃப்டி லாக்கர், நகை வைக்கிற இடம், பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. சாமி கும்பிடும்போதெல்லாம் அதுக்கு பற்றி காட்டுங்க. சரியா? பற்றி காட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக அது அப்படியே இருக்கட்டும். சார் நான் தொழில் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துலையும் போய் வைக்கலாம். உங்கள் வியாபார ஸ்தலத்தில் அதை கொண்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பூஜிக்கலாம், நமஸ்காரம் பண்ணலாம். மிச்ச மண் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். இப்போ இதுதான் வீடியோ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குறோம். அந்த மிச்ச மண்ணை என்ன பண்ணணும்னா அதை தூளாக்கிடுங்க. அப்படியே தூளாக்கிட்டு மஞ்சள் பேப்பர் அல்லது சிவப்பு பேப்பரில் கட்டிடுங்க. மஞ்சள் பேப்பர் அல்லது சிவப்பு பேப்பரில் பொட்டணமாக கட்டி பூஜை அறையிலே வச்சுருங்க. தினமும் நீங்கள் காரியத்துக்கு போகும்போது அதை எடுத்து நெத்தியில் பூசிக்கோங்க. அது ஒரு எப்படி இருக்கும்னா ஒரு மஞ்சள் பொடி மாதிரி இருக்கும். சரியா? அதில் வந்து மஞ்சள், புத்துமண், சந்தனம், பன்னீர் கலந்த ஒரு கலவையாக இருக்கும். ஒரு விபூதி மாதிரி தான் இருக்கும், மஞ்சள் மாதிரி தான் இருக்கும். சரியா? அது நைஸாக இருக்கும். அதை எடுத்து அப்படியே நெத்தியில் பூசிக்கோங்க. உங்கள் என்ன காரியத்துக்கு நினச்சி போகிறீங்களோ அந்த காரியத்தை நினச்சி பூசிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா காரியம் ஜெயமாகும். இதை மட்டும் நெத்தியில் பூசுங்க, எல்லா காரியமும் நல்லாயிருக்கும். பணம் சேரும், சொத்து பத்து சேரும், வேண்டியது கிடைக்கும், நினைத்த காரியம் கை கொடுக்கும், காரிய உணவலமாகும். சரியா நேர்களே? 100க்கு 100 முடியுதோ இல்லையோ 100க்கு 50% முடியும். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், காரிய சித்தி உண்டாகும். செய்யுங்க. அந்த மண்ணு தீர்ந்து போச்சுன்னா அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் செய்யுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 3 மாதத்துக்கு இதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த மண் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வரும். அதுக்கடுத்து 3 மாதம் கழித்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இதை செய்யலாம். சரியா? அது எந்த வெள்ளியாக இருந்தாலும் சரி, வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, செய்கிறது சிறப்பு தான். அது அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் வந்துச்சுன்னா மிகச்சிறப்பு தான். சில வெள்ளிக்கிழமை வரும், ராகுவின் நட்சத்திரமும் அந்த வெள்ளிக்கிழமை வரும். அந்நேரம் அந்த ராகு வழியில் செஞ்சீங்கன்னா மிக அதிர்ஷ்டம். இதுதான் சில பேருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், அதிகமாக கை கொடுக்கும். சில பேருக்கு வந்து வித்தியாசப்படும். ஒருத்தர் காலத்தில் ஒருத்தர் அதிகமாக இருப்பாங்க. சொல்லுவாங்க, சார் நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல தான் சார் வேலை பார்க்குறோம், அவர் சம்பாதிச்ச பணத்தை நிறைய மிச்சப்படுத்துகிறாரு, ஆனால் என்னால் மிச்சப்படுத்த முடியல அப்படிம்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து சில காரியம் நல்லபடியாக அமையும். அவர் அறியாமலே அவர் நல்ல நேரத்தில் போய் உட்காருவார், அவர் நல்லதாக அமையும். சரியா? ஸோ இப்படி நிறையா இருக்குது. எதுவும் தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய வீடியோ போடுறேன் பாருங்கள். சார் தசாபுத்திக்கு வீடியோ போட்டுனா கேளுங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். சார் எனக்கு சுக்கிர திசை நடக்குது, சூரிய திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த லக்கணம், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதுபோக உங்கள் ஊரில் உள்ள பிரபலமான கோயில்களுடைய பேரை டைப் பண்ணுங்கள், அம்மன் கோயில்களை டைப் பண்ணுங்கள். அதுபோக ராகுகேதுகளுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? ராகுகேதுகளுக்கு மந்திரம் எதுவும் கிடையாது, இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது. நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ண வேண்டாம். கேதுக்கு வந்து விநாயகர் மந்திரம் தான். விநாயகர் மந்திரத்தை சொல்லிட்டா கேது பகவானுக்கு சாந்தமாயிரும். ராகுக்கு வந்து கருமாரியம்மன் மந்திரம். நான் சொன்னேன்ல, இத்தனை மாரியம்மன் பேர் சொன்னேன்ல, அதை சொன்னாலே போதும். சரியா? இதுக்கான சமஸ்கிருதத்தை போயிட்டு படிச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். நமக்கு எது தெரியுமோ அதை செஞ்சாலே போதும். நம்ம வாயில் எது வருமோ, நாக்குக்கு எது வருமோ அதை தான் நம்ம சொல்லணும். தெரியாததெல்லாம் சொல்கிறேன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கூடாது. அது அர்த்தம் கிடையாது. எதுவுமே அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும். எதுவுமே நம்ம தாய்மொழியில் சொல்லணும். ஹிந்திக்காரன் சொல்கிறேன் சமஸ்கிருதம் வந்து இதில் இருக்குது, மந்திரம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு அதை நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு பெருமைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அது தெரிஞ்சவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்ம தாய்மொழியில் சொல்லுவோம். சரியா? நம்ம தாய்மொழி தமிழோ, தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ அதில் வந்து மந்திரத்தை சொன்னோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து அந்தந்த கிரகங்களோட அதிதேவதைகளை சொன்னால் போதும். கேதுக்கு அதிதேவதை விநாயகப் பெருமான், ராகுக்கு அதிதேவதை கருமாரியம்மன். ஸோ அந்த அதிதேவதையோட மந்திரத்தை சொன்னாலே சிறப்பாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் நெற்றியில் பூசுங்க, எல்லா காரியமும் ஜெயமாகும். நான் அப்படி தான் வீடியோ போடுவேன். சரியா நேர்களே? இதை மட்டும் நெற்றியில் பூசுங்கள், பணம் சொத்து பத்து கிடைக்கும் அப்படின்னு போடுறேன் பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு தாந்திரிய பரிகாரம். நம்ம வீட்டில் நமக்காகவே செஞ்சு செய்கிறோம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளநலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடிவிடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.